கனிமவளத்துறையில நிறைய முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறையே ஒரு சில இடங்கள்ல நேரடியா போய் ஆய்வு பண்ணி மிகப்பெரிய அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்குது அப்படி இன்னொரு குற்றச்சாட்டு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாங்க. இது உண்மையும் கூட. இதே போல பல மாநிலங்கள் இருக்கு. அதை மானிட்டர் பண்றதுக்கு எங்களுடைய ஒப்புதல் இல்லாம எங்களோட ஒப்புதலோட இதை வந்து பிக்சர் பண்ணா நல்ல விஷயம் தானே சார்? இது இல்ல மாநில அரசு இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன். நீங்க சொல்ற புரியுது. இல்ல நீங்க சொல்லி கேட்டேன். இதோட நீங்க நிதி வரவு செலவு வந்து பற்றாக்குறை மாநில அரசு கையாள சொல்றீங்க. அது மத்திய அரசு இந்த மசோதா மத்திய அரசு கையாளுமா மாநில அரசு கையாளுமா? எந்தது இப்ப கொண்டு வந்த மசோதா பிறகு மாநில அரசு கையாளுமா மத்திய அரசு கையாளுமா? இந்த மசோதாலேயே இருக்கிற அது சாராம்சமே அந்த கிளாஸ் 90 படி ஒன்றிய அரசு தான் முடிவு பண்ணும். அதாவது வந்து உதாரணம் பொறுத்த வரைக்கும் இப்போ டாக்ஸ் அந்த வரியை பொறுத்த வரைக்கும் சரி, நாளைக்கு அந்த வரி எவ்வளவு விதிக்க போறாங்க, அந்த வரியை பொறுத்து எவ்வளவு சதவீதம் மாநில அரசுக்கு போக போகுது, எத்தனை சதவீதம் ஒன்றிய அரசுக்கு, இது எல்லாமே நாளைக்கு வந்து இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் ஒன்றிய அரசு தான் முடிவு பண்ணும், மாநில அரசு முடிவு பண்ண முடியாது. அதனால நாங்க எதிர்க்கிறோம். நாங்க அது இல்லாம நீங்க சொன்னீங்க போன ஆட்சியில தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, பல மாநிலங்கள்ல கனிமங்கள்ல ஊழல் நடந்தது. பாஜக மாநிலங்கள் நடந்தது. இப்ப என்னன்னா, இப்ப நம்ம அரசாங்கம் வந்திருக்கு, தமிழக அரசாங்கம், குறிப்பா மாண்பு முதலமைச்சர் அன்பு ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில் ஒரு அரசாங்கம் அமைச்சிருக்கு. அவங்க லஞ்சம் லாவண்யம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை நாங்க கொடுக்கறோம்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, போன வருஷம் வந்து கிட்டத்தட்ட 4400 கோடி இந்த கனிமங்கள் மூலியமா நாங்க நிதி எங்களுக்கு வந்தது. இந்த வருஷம் நாங்க அதை 11,000 கோடி நினைச்சு நாங்க வசூல் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட அதாவது தவறுகள் நடந்திருக்கு, நடக்க போய் தான் அந்த 4400 11,000 கோடியை கூடுது. இப்போ அப்படி கூடுற பட்சத்துல வந்து அந்த 11,000 கோடியும் நாளைக்கு கூடலாம். நாளைக்கு எதிர்காலத்துல 2 வருஷம் 3 வருஷம் இனியும் தீவிரமா இது பண்ணும்போது அது 20,000 கோடி ஆகலாம், 30,000 கோடி ஆகலாம். அப்படிப்பட்ட இது பொறுத்து நாளைக்கு ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுக்கு போகும்போது மாநில அரசுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி உருவாக்கும், பல நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுங்கிறது நம்முடைய கவலை. நீதிபதிகள் உத்தரவிற்கு முன்பு எப்படி சார் இருந்துச்சு அந்த சட்டம்? மாநில அரசு தான் கையாண்டுச்சா? முழுக்க இதுவரைக்கும் முழுக்க மாநில அரசுகள் தான் அவருடைய கட்டுப்பாட்டுல தான் கனிமங்களை தாங்கும் நிலங்கள் உண்டான வரி, அது டாக்ஸா இருக்கலாம், லெவிஸா இருக்கலாம், சர்சார்ஜா இருக்கலாம், எது முழுமையா வந்து மாநில அரசு கட்டுப்பாடு. அதுக்கு முன்னாடி வந்து அது சில மைனிங் கம்பெனிஸ் சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து அதாவது இவ்வளவு ஜாஸ்தியா நீங்க வசூலிக்கிறீங்க, இவ்வளவு நாங்க கொடுக்க முடியாது, பல சர்ச்சைகள் இருந்தது. அவங்க அந்த வரியை கட்டாம இருந்திருக்கிறாங்க. அதான் அந்த அதிகாரி சொல்றாரு, கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி வந்து அவங்க கட்டாம இருக்கிறாங்க. நாளைக்கு இந்த உச்சநீதிமன்ற அந்த தீர்ப்புனால நாளைக்கு அது கட்டம்டா போகலாம், செய்யலாம். அதான் அவசரமா இந்த நிதியை கொண்டு வர மாதிரி சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு. அவர் அந்த கருத்து சொல்லும் போது 2 லட்சம் கோடி கடன் இருக்கு, 2 லட்சம் கோடி கட்ட வேண்டியது இருக்கு. இந்த சட்டம், இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்டா இந்த கம்பெனிகள் வந்து மைனிங் கம்பெனிகள் கட்ட வேண்டியது கிடையாது. தமிழ்நாட்டுக்கு சரி நாட்டுக்கு சரி எவ்வளவு பெரிய இழப்புது. அவங்க ஒன்றிய அரசு என்ன சொல்றாங்கன்னா, சில மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் அதிகமா வசூலிக்கிறாங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஜார்க்கண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மைனிங் வச்சுதான் அந்த அரசாங்கமே, அந்த அரசாங்கம் ஜார்க்கண்ட் முக்கியமான சில மாநிலங்கள்ல முழுக்க இந்த மைனிங் இதை வச்சுதான் இருக்கிறாங்க. அங்க பெரிய தொழிற்சாலைகள் கிடையாது, அங்களுக்கு மக்கள் நல திட்டங்கள் அந்த அரசாங்கமே இதை வச்சு நடக்குது. அங்கெல்லாம் இது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உருவாக்கு. தமிழ்நாட்டுக்கு ஒரு பாதிப்பு தான், பிற மாநிலங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. இது இட் கோஸ் அகேன்ஸ்ட் பெடரலிசம், அதாவது ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. சில இதுல பாத்தீங்கன்னா ஸ்டேட் சப்ஜெக்ட் தான் இருக்கு. நீங்க மினரல் பேரிங் லேண்ட் சொல்றாங்கல்ல, அந்த நிலத்து மேலே அவங்க கை வைக்கிறாங்க, அதுவே நாங்க ஒன்றிய அரசு நாங்க முடிவெடுக்குன்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய ஒரு மாற்றம். இது கேரளால பொறுத்த வரைக்கும், பக்கத்துல கேரளால இன்னைக்கு நான் பேப்பர்ல படிச்சது வந்து அங்க இருக்கிற எதிர்கட்சிகளும் சரி, அங்க இருக்கிற ஆளுங்கட்சியும் சரி கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய போகல, இந்த செய்தி போகல. இது எதிர்காலத்துல, ஏன்னா நீங்க நம்மளுடைய மாநில அரசு கிட்டத்தட்ட போன வருஷம் 4,400 கோடி தான், இந்த வருஷம் நாங்க 11,000 கோடின்னு சொல்றாங்க. என்னுடைய அனுமானம் வந்து இது இனிய தீவிரப்படுத்தினா வருங்காலங்களில் ஒரு 5 வருஷமா 6 வருஷத்துல 40,000-50,000 கோடி வந்து இதுல இருக்கு, இந்த மைனிங்ல இருக்கு. இதெல்லாம் தனியார், இந்த மைனிங் கம்பெனிஸ் சரி, தனியார்களும் இது தனியார் அவங்களும் வந்து இது நிறைய தவறு நடக்குது. அது நம்ம அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் அதை வந்து வெளிப்படையை கொண்டு வந்திருக்கிறாங்க. கூடுதல் நாங்க வரும்னு சொல்லி